கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாடே திரும்பி பார்த்து வியப்படையும் மகத்தான வெற்றியை கழகம் பெற்றதைப் போலவும் இன்னும் ஒரு படி கூடுதலாக அதைவிடவும் சிறப்பான வெற்றியை பெறும் வகையில் தாம் திட்டமிட்டு உழைத்து வருவதாகவும் தம்முடைய பாதையில் களப்பணியாற்றிட கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விடுத்துள்ள அன்பு வேண்டுகோள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னாதி மன்னன் மாணிக்க தலைவன் தந்த காணிக்கை கருவூலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தின் அருக்குடையாக தமிழகத்தின் நல்வாழ்விற்காக 6 கோடி மக்களுடைய நல்வாழ்விற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு காலையில் அம்மா அவர்கள் நமக்காக ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் செய்யும் முறையான நமது வாக்குகளை அள்ளி அம்மாவினுடைய வெற்றி பணியை செவ்வனே செய்து முடிப்பதற்கு முறையான பணிகளை நாம் செய்ய வேண்டும். 234 தொகுதியும் நமதே நமதே என்று நமது கடமையினை செய்ய சூழரைப்போம். வாரீர் வாரீர். வான்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 234 தொகுதியிலும் ஜெயிக்க வேண்டும் என்று கழக தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆணையிட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒரே ஒரு பதவி புரட்சி தலைவி அம்மாவுக்கு தவிர யாரும் யோசிக்க முடியாது, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் எப்படி 37 தொகுதிகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்றார்களோ 234 தொகுதிகளையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் வெல்வார்கள். இது சத்தியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலுமே மாபெரும் வெற்றி, இமாலய வெற்றி தருவார்கள் என்று மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மாதம் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6ஆம் தேதியும் வாக்காளர் பெயர் நீக்கம் சேர்த்தல் பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கட்டாயம் அனைத்து தொண்டர்களும் அனைத்து தோழர்களும் இந்த வேலையை செவ்வனை மிக விரைவாக செய்வோம் என்று உறுதியேற்போம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று காலையில் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். 31 மற்றும் அடுத்த மாதம் பிப்ரவரி 6ஆம் தேதி 2 தினங்களிலும் வாக்காளர் சேர்க்கை மற்றும் திருத்தம் ஆகியவற்றை செவ்வனை செய்து முடிக்கும்படி கழக தொண்டர்களுக்கு ஆணையிட்டுள்ளார்கள். அம்மா அவர்கள் இட்ட ஆணைக்கு இணங்க கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி நாம் 234 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதற்கு அம்மா ஆணையை நிறைவேற்றும் வகையில் இந்த வாக்குகளை சேகரிப்போம்.